ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டின்னர் vlog தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மாவு இருக்குது, தோசை தான் ஊற்ற போகிறேன். தோசைக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு கலந்து போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் பருப்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணால் போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 கட் பண்ணிக்கிறேன். தக்காளி. கத்திரிக்காயில் புழு இல்லாமல் எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா. என்னதான் நம்ம பார்த்து வாங்கினாலும் ஏதாவது உள்ள புழு இருக்கும். எனக்கு ஆனால் எப்படி பார்த்து வாங்குறது தெரியாது. கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தால் பார்த்து வாங்கிடுவேன். ஆனால் அதுலேயுமே உள்ள புழு இருக்கும். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. போட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதுலேயே மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் வந்து புளி போடல இன்றைக்கி, அதுக்கு பதில் தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் தக்காளி அவாய்ட் பண்ணிவிட்டு புளி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன், பசங்க சாப்பிட்றதால. பின்னாடி ஒருத்தன் தூக்கு சொல்லிகிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை செய்யவே விட மாட்டேறான். டிஃபன் செய்யறதுக்குள்ளே போதுன்னு ஆகிடுது. இன்றைக்கி நான் சாம்பார் சாதம் 1 பாட் ரைஸாக செய்யலான்னு பார்த்தேன். இந்த பையனை வச்சுன்னு ஒன்றும் முடியல. அதனால் மாவு இருக்குது, தோசை ஊற்றிக்கலான்னு செஞ்சுட்டேன். உங்கள் வீட்டில் பசங்க வேலை செய்ய விடுவாங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் சொல்லியிருந்தால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்புறமா தாளிச்சிட்டு இறக்கும்போது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட் உப்புனா நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுடுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கூட தாளிச்சிக்கலாம். நான் வெறுமா கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம விசில் விட்டு இறக்குறோம்ல, டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி. இது பொங்கலுக்கு ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது கூட நம்ம இது கூட தொட்டுக்கலாம். இட்லி கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் விசில் விட்டதை கடைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் இருக்கிறது தெரியாது, சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.